திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 21 தீவினையெச்சம். அதிகாரம் 21 தீவினையெச்சம் ட்ரெட் ஆஃப் ஈவில் டீட்ஸ். திருக்குறள் 201 210. திருக்குறள் 201 தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர். தீவினை என்னும் செருக்கு. முன்னுரை. தீய செயல்களை செய்வதில் மனிதர்களிடையே உள்ள மனநிலை பாகுபாட்டை விளக்கும் முகமாக இந்த அதிகாரத்தின் முதல் குறளாக இது அமைந்துள்ளது. தமிழ் சுருக்கம். தீய செயல்களை செய்து பழகியவர்கள் அத்தீவினைகளை மீண்டும் செய்ய அஞ்சமாட்டார்கள். ஆனால் மேன்மையான பண்புடைய சான்றோர்கள் தீவினை என்னும் அகங்காரத்திற்கு நெறிப்பிறழ்வுக்கு எப்போதும் அஞ்சுவார்கள். English summary. Those who are habituated to evil deeds do not fear them, but the noble and virtuous fear the arrogance of doing evil. விரிவான பகுப்பாய்வு. தீவினையார் தீய செயல்களை தொடர்ச்சியாகச் செய்து அதனால் மனசாட்சி மரத்துப் போனவர்கள். விழுமியார் சீரிய ஒழுக்கமும் மேன்மையும் உடைய சான்றோர்கள். செருக்கு. இங்கே செருக்கு என்பது தீய செயல் புரிவதற்கு காரணமான ஆணவம் அல்லது தீவினையையே ஒரு மாபெரும் அரணாக கருதும் அறியாமை பெருக்கை குறிக்கிறது. இலக்கண நயம். அஞ்சார் மற்றும் அஞ்சுவர் என்ற முரண் சொற்கள் மூலம் தீயவர் நல்லவர் இருவருக்குமிடையே உள்ள குணவேறுபாட்டை வள்ளுவர் மிக அழகாக படம் பிடித்துக் காட்டுகிறார். கருத்து மையக் கருத்து. தீமை செய்வதைக் கண்டு அஞ்சுவதே ஒரு மனிதனின் மேன்மைக்கு அடையாளம். அஞ்சாமல் இருப்பது கீழ்மையின் அடையாளம். விளக்கம். ஒரு தவறை முதன்முறை செய்யும் போது எவருக்கும் ஒரு தயக்கமும் பயமும் இருக்கும். ஆனால் அதையே தொடர்ந்து செய்து பழகிய தீவினையாளர்களுக்கு அச்செயல் பழகிப்போய் பயம் அற்றுப்போகிறது. மாறாக ஒழுக்கத்தில் சிறந்த விழுமிய பண்புடையவர்கள் தீய செயலால் விளையும் கேடுகளை உணர்ந்திருப்பதால் அச்செயலைச் செய்ய நினைப்பதற்கே அஞ்சுவர். தத்துவ பகுப்பாய்வு. மனித மனத்தின் ஆன்மீக மற்றும் அறவழி முதிர்ச்சியை அளவிடுகிறது. தவறு செய்ய அஞ்சாத மனநிலை என்பது மனதின் அறியாமை நிலையை காட்டுகிறது. அறத்தின் வழி நிற்பதே ஒரு ஆன்மாவின் உண்மையான பலம் என்பதை தத்துவார்த்தமாக உணர்த்துகிறது. திருக்குறள் 202 தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். முன்னுரை. தீய செயல்களின் விளைவு எவ்வளவு கொடியது என்பதை விளக்கி அதிலிருந்து மனிதன் எவ்வாறு விலகி இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கும் திருக்குறள். தமிழ் சுருக்கம். தீய செயல்கள் எப்போதும் தீமையான துன்ப விளைவுகளையே தருவதால் அத்தீய செயல்களை நெருப்பை விடக்கூடியதாக கருதி அஞ்ச வேண்டும். English summary. Because evil deeds yield only evil results, they must be feared even more than fire. விரிவான பகுப்பாய்வு. தீயவை தீய பயத்தலால் தீய வினைகள் இடைக்காலத்தில் இன்பம் தருவது போல தோன்றினாலும் முடிவில் தீமையையே பயக்கும் விளைவிக்கும் என்ற பிரபஞ்ச விதி. தீயினும் அஞ்சப்படும். தீ நெருப்பு என்பது தொட்டவரை மட்டுமே சுடும். ஆனால் தீவினை தீய செயல் மட்டுமன்றி அவனது பரம்பரையையும் மறுமையையும் சுட்டழிக்கும் என்பதால் நெருப்பை விடக்கூடியதாக கருதப்படுகிறது. இலக்கண நயம். தீய என்ற சொல் வெவ்வேறு பொருட்செறிவோடு அடுக்கடுக்காக வந்து பாடலுக்கு சுவையூட்டும் சொற்பொருட்பின் வருநிலையணி நயம் கொண்டது. கருத்து மையக் கருத்து. நெருப்புக்கு அஞ்சுவதை விட தீய செயல்களின் விளைவுகளுக்கு மனிதன் அதிகம் அஞ்ச வேண்டும். விளக்கம். நெருப்பு உடலை மட்டுமே சுடும். அதிலிருந்து தப்பித்து விடலாம். ஆனால் நாம் செய்யும் தீய செயல்கள் நம்முடைய நிம்மதி, புகழ், ஆன்மா ஆகிய அனைத்தையும் அழைத்துவிடும். எனவே விபத்து தரும் நெருப்பை விட வினை தரும் தீமைக்கு நாம் பன்மடங்கு அஞ்ச வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. காரணகாரிய கோட்பாடு. லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் இதில் விளக்கப்படுகிறது. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது. தீய விதையின் விளைவு தீமையாகவே இருக்கும் என்ற கர்ம வினை கோட்பாட்டின் தத்துவப் பின்னணி இக்குறளில் பொதிந்துள்ளது. திருக்குறள் 203 அறிவினுள் எல்லான் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யா விடல். முன்னுரை. அறிவின் உச்சக்கட்ட பயன் எது என்பதை தீவினையெச்சத்தோடு தொடர்புபடுத்திக் கூறும் திருக்குறள். தமிழ் சுருக்கம். தமக்கு தீமை செய்து அழைக்க நினைக்கும் பகைவர்களுக்கும் தாம் திரும்பத் தீமை செய்யாமல் இருப்பதே அறிவுச் செயல்கள் எல்லாவற்றிலும் முதன்மையான அறிவு ஆகும். English summary. To refrain from doing evil even to those who seek to destroy you is considered the highest of all wisdom. விரிவான பகுப்பாய்வு. அறிவினுள் எல்லாம் தலை. மனிதன் பெறக்கூடிய அனைத்து பேரறிவுகளிலும் முதன்மையான தலைசிறந்த அறிவு செருவார்க்கும்
தம்மை அழிக்க நினைக்கும் கடுமையான பகைவர்களுக்கும் செய்யாவிடல், தீமை செய்யாமல் தவிர்த்தல். கருத்து மையக் கருத்து: பகைவனுக்கும் தீமை செய்ய நினைக்காத அகிம்சை கலந்த மனப்பக்குவமே அறிவின் உச்சம். விளக்கம்: நமக்கு ஒருவர் கெடுதல் செய்யும்போது பதிலுக்கு நாமும் கெடுதல் செய்வது சாமானிய மனித இயல்பு. ஆனால் பகுத்தறிவும் சான்றாண்மையும் உடைய ஒருவன் பகைவனுடைய தீய செயலை தன் தீமையால் எதிர்கொள்ள மாட்டான். தீமைக்கு தீமையால் பதிலளிப்பது தீமையை பெருக்குமே தவிர அழிக்காது என்பதை உணர்வதே உண்மையான அறிவு. தத்துவ பகுப்பாய்வு: இது அஹிம்சை மற்றும் ஆன்ம ஒழுக்கத்தின் உச்சகட்ட தத்துவம். தீமையை நன்மையாலோ அல்லது மௌனத்தாலோ வெல்ல வேண்டுமே தவிர தீமையால் அல்ல என்ற உன்னத வாழ்வியல் நெறியை வள்ளுவம் முன்வைக்கிறது. திருக்குறள் 204. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின், அறஞ்சூழம் சூழ்ந்தவன் கேடு. முன்னுரை: தீய செயல்களை செய்வது மட்டுமன்றி மனதில் நினைப்பதே எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்த்தும் திருக்குறள். தமிழ் சுருக்கம்: மறந்தும் கூட பிறருக்கு தீமை செய்ய நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் நினைத்தவனுக்கு கேடு விளைவிக்க அறக்கடவுளே, அறநெறியே நினைத்துவிடும். இங்கிலீஷ் சம்மரி: நெவர் பிளாட் த ruin of another, even forgetfully. If you do, virtue itself will plot your ruin. விரிவான பகுப்பாய்வு: மறந்தும் அறியாமலோ கவனக்குறைவாகவோ கூடல், சூழற்க எண்ணக்கூடாது, திட்டமிடக்கூடாது, செயலில் காட்டுவது அதற்கு அடுத்த நிலை. எண்ணமே கூடாது என்கிறார். அறஞ்சூழும்: அறமானது ஒரு தராசு போல தீமை நினைத்தவனின் அழிவிற்காக தானே செயல்படத் தொடங்கிவிடும். கருத்து மையக் கருத்து: பிறருக்கு கெடுதல் நினைக்கின் அது நமக்கே அழிவை தேடித்தரும். விளக்கம்: தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க என்ற வரிசையில் நம் எண்ணங்களுக்கு அத்தனை வலிமை உண்டு. நாம் பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கும் கணமே நம்முடைய வீழ்ச்சி தொடங்கிவிடுகிறது. பிரபஞ்சத்தின் அறவிதி நம்மை தண்டிப்பதற்கான வேலைகளை தொடங்கிவிடும் என்பதால் எண்ணத்திலும் தூய்மை தேவை. தத்துவ பகுப்பாய்வு: எண்ணமே வாழ்வு மற்றும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற தத்துவத்தின் ஆழமான வடிவம் இது. மனிதனின் எண்ண அலைகளுக்கும் பிரபஞ்ச அறத்திற்கும் உள்ள தொடர்பை விவரிக்கிறது. திருக்குறள் 205. இலனென்று தீயவை செய்யற்க செய்யின், இலனாகும் மற்றும் பெயர்த்து. முன்னுரை: வறுமையை காரணமாக காட்டி தீய செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் திருக்குறள். தமிழ் சுருக்கம்: நான் ஏழை, என்னிடம் பொருள் இல்லை என்று கூறி தீய செயல்களை செய்யக்கூடாது. அப்படிச் செய்தால் அவன் மேலும் வறுமைப்பட்டு முற்றிலும் அழிந்து போவான். இங்கிலீஷ் சம்மரி: Do not commit evil deeds under the pretext of poverty. If you do, you will become even poorer and utterly ruined. விரிவான பகுப்பாய்வு: இலன் என்று யான் வறியவன், ஆதரவற்றவன் என்று காரணம் காட்டி மற்றும் பெயர்த்து மீண்டும் மீள முடியாதபடி மேலும் மேலும் வறுமையின் படுகுழியில் தள்ளப்படுவான். கருத்து மையக் கருத்து: வறுமை என்பது தீமை செய்வதற்கு ஒருபோதும் நியாயமான காரணியாக முடியாது. விளக்கம்: பசி அல்லது வறுமை காரணமாக சிலர் தவறான வழிகளில் திருட்டு, துரோகம் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்க முயல்வர். தற்காலிகமாக அது வறுமையை போக்குவது போல தோன்றினாலும் அதன் பின் விளைவுகள் அவரிடம் எஞ்சியிருக்கும் சிறிதளவான நிம்மதியையும் மானத்தையும் பறித்து அவனை நிரந்தர ஏழையாக்கிவிடும். தத்துவ பகுப்பாய்வு: பொருளாதார வறுமையை விட ஒழுக்க வறுமை கொடியது. தற்காலிக பசிக்காக அறத்தை விற்பவன் நிரந்தர ஆன்ம நஷ்டத்தை அடைகிறான் என்ற தத்துவத்தை போதிக்கிறது. திருக்குறள் 206. தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால, தன்னை அடல் வேண்டாதான். முன்னுரை: துன்பங்கள் தன்னை தாக்கக்கூடாது என்று விரும்புபவன் என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டும் திருக்குறள். தமிழ் சுருக்கம்: துன்பம் தரும் செயல்கள் தன்னை வந்து வருத்தக்கூடாது என்று விரும்புகிறவன் தீய விளைவை ஏற்படுத்தும் செயல்களை பிறருக்கு ஒருபோதும் செய்யக்கூடாது. இங்கிலீஷ் சம்மரி: Let him who desires to be free from the afflictions of suffering refrain from doing evil deeds to others. விரிவான பகுப்பாய்வு: தீப்பால தீய பகுப்பை உடைய செயல்களை, நோய்பால துன்பத்தை தரும் தன்மையுடைய வினைகள், அடல் வேண்டாதான் தன்னை வந்து நசுக்கவோ வருத்தவோ கூடாது என்று நினைப்பவன். கருத்து மையக் கருத்து: தன் மகிழ்ச்சியை விரும்புபவன் பிறருக்கு துன்பம் இழைக்கக்கூடாது. விளக்கம்: உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுமே தங்களுக்கு இன்பம் வர வேண்டும், துன்பம் வரக்கூடாது என்றே விரும்புகிறார்கள். ஆனால் விளைவு என்பது நாம் விதைக்கும் வினையைப் பொறுத்தது. பிறருக்கு துன்பத்தை தந்துவிட்டு நாம் இன்பமாக வாழ முடியாது.
எனவே துன்பத்திலிருந்து தப்பிக்க ஒரே வழி பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பதே ஆகும். தத்துவ பகுப்பாய்வு, எதிர்வினை கோட்பாடு, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நாம் எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்பக் கிடைக்கும் என்ற உயரிய ஆன்மீக உண்மையை நயம்பட உரைக்கிறது. திருக்குறள் 207. எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். முன்னுரை. உலகப் பகையை விட தீவினைப் பகை எவ்வளவு வலிமையானது என்பதை ஒப்பிட்டுக் காட்டும் திருக்குறள். தமிழ் சுருக்கம். எவ்வளவு பெரிய கடுமையான பகையைக் கொண்டவரும் தப்பிப் பிழைத்துவிட முடியும். ஆனால் நாம் செய்யும் தீய செயலாகிய பகை அழியாமல் நம்மை பின்தொடர்ந்து வந்து அழைத்துவிடும். இங்கிலீஷ் சம்மரி. Those who incur ordinary enmity may yet escape, but the enmity of one's own evil deeds will relentlessly pursue and destroy them. விரிவான பகுப்பாய்வு. எனைப்பகை யுற்றாரும் உய்வர். எத்தகைய கொடிய மனிதப் பகையை உடையவரும் காலம், இடம் அல்லது சமாதானம் மூலம் தப்பித்துக் கொள்ள வாய்ப்புண்டு. வினைப்பகை. நாம் செய்த தீவினையாகிய பகைவன் வீயாது பின் சென்று அடும். அழியாமல் நிழல் போல பின்தொடர்ந்து வந்து உரிய நேரத்தில் நம்மை தாக்கி அழிக்கும். கருத்து மையக் கருத்து. மனிதப் பகையை விட தீவினைப் பகையே மிகக் கொடியது. அதற்கு தப்பவே முடியாது. விளக்கம். ஒரு அரசனுக்கோ அல்லது பெரும் புள்ளிக்கோ பகை ஏற்பட்டால் அவர்கள் நாட்டை விட்டோ அல்லது பாதுகாப்பு தேடியோ தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஒருவன் செய்த தீவினை அவனுடைய மனசாட்சியிலும் அவனது கர்ம கணக்கிலும் பதிவாகிவிடுகிறது. அதற்கு எந்த பாதுகாப்பும் பலன் தராது. அது உரிய நேரத்தில் தண்டனையாக மாறும். தத்துவ பகுப்பாய்வு. கர்ம வினையின் தப்பிக்க முடியாத தன்மையை இனவிட்டபிலிட்டி ஆஃப் கர்மா மிக ஆழமாக விளக்குகிறது. மனிதன் தன் வினையிலிருந்து எங்கும் ஓடி ஒழிய முடியாது என்ற தத்துவம் இதில் உள்ளது. திருக்குறள் 208. தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுறேன் தற்று. முன்னுரை. தீவினை எவ்வாறு ஒருவனை பின்தொடர்கிறது என்பதற்கு ஓர் எளிய, எவராலும் மறுக்க முடியாத உவமையை கூறும் திருக்குறள். தமிழ் சுருக்கம். தீய செயல்களை செய்தவர்கள் அழியப் போவது எப்பது எனில், ஒருவருடைய நிழலானது அவனை விட்டு நீங்காமல் அவருடைய காலடியிலேயே தங்கியிருப்பதைப் போன்றதாகும். இங்கிலீஷ் சம்மரி. The ruin of those who commit evil deeds is as inseparable as their own shadow that follows their footsteps. விரிவான பகுப்பாய்வு. வீயாது, நீங்காமல், அழியாமல், அடியுறைந்தற்று, காலடியிலேயே தங்கியிருப்பதைப் போன்றது. இலக்கண நயம். இக்குறளில் உவமையணி பயின்று வந்துள்ளது. தீவினைக்கு நிழல் உவமையாக கூறப்பட்டுள்ளது. கருத்து மையக் கருத்து. நிழல் மனிதனைத் தொடர்வது போல தீவினையின் அழிவும் தீமை செய்தவனைத் தொடரும். விளக்கம். நாம் பகலில் நடக்கும்போது நம் நிழல் நம்மோடு எப்போதும் ஒட்டியே இருக்கும். அதை நாம் கழற்றி எறிய முடியாது. அதுபோலவே நாம் செய்யும் தீய செயல்களின் விளைவான கெடுதலும் நம்மை விட்டு விலகாது. வெளிச்சம் இருக்கும் வரை நிழல் தெரிவது போல நம் வாழ்நாளின் இறுதி வரை அல்லது மறுமையிலும் அத்தீவினை நம்மை தண்டித்தே தீரும். தத்துவ பகுப்பாய்வு. மனிதனும் அவனது வினையும் பிரிக்க முடியாத இரு வேறு கூறுகள். உடலும் நிழலும் போல ஆன்மாவும் அதன் கர்ம வினையும் பிணைக்கப்பட்டுள்ளன என்ற தத்துவ பார்வையை உவமை நயத்தோடு வள்ளுவர் விளக்கியுள்ளார். திருக்குறள் 209. தன்னைத்தான் காதல நாயின் எனைத் தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். முன்னுரை. தற்காதல், தன்மீது அன்பு செலுத்துதல், உடைய ஒருவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தும் திருக்குறள். தமிழ் சுருக்கம். ஒருவன் தன்மீது தானே அன்பு உடையவனாக இருந்தால் தீய செயல்களின் பக்கமாக சிறிதளவும் நெருங்கிச் செல்லக்கூடாது. இங்கிலீஷ் சம்மரி. If a person truly loves himself, he must not associate himself with evil deeds in the slightest degree. விரிவான பகுப்பாய்வு. தன்னைத்தான் காதலனாயின் தன்மீது தனக்கு உண்மையான அக்கறையும் அன்பும் இருக்குமானால், சுயநலம் என்ற அர்த்தத்தில் அல்ல, ஆன்ம நலம் என்ற அர்த்தத்தில், எனைத் தொன்றும் எவ்வளவாக இருந்தாலும், மிகச்சிறிய அளவாக இருந்தாலும், துன்னற்க, நெருங்கக்கூடாது, செய்யக்கூடாது. கருத்து மையக் கருத்து. சுய ஒழுக்கமும் தன்மீதான உண்மையான அன்பும் உடையவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள். விளக்கம். நாம் நம்மை நேசிக்கிறோம் என்றால் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றே விரும்புவோம். தீமை செய்தால் நமக்கு துன்பம் விளையும் என்று தெரிந்த பின்னும் தீமை செய்தால் நாம் நம்மை நாமே வெறுக்கிறோம் என்று பொருள். எனவே தன் வாழ்வு சிறக்க வேண்டும் என்று நினைக்கும் எவனும் தீமையின் நிழல் கூட தன்மீது படாமல் காத்துக்கொள்ள வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. ஆன்ம நேயம், செல்ஃப் லவ் குறித்த உன்னத தத்துவம்.
தன்னை நேசிப்பவன் உலகையும் நேசிப்பான், தனக்கு தீங்கு தேடிக்கொள்ளாதவன் பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டான் என்ற உளவியல் மற்றும் ஆன்மீக உண்மை இதில் வெளிப்படுகிறது. திருக்குறள் 210. அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடித் தீவனை செய்யான் எனின். முன்னுரை. தீவனையச்சம் என்ற இந்த அதிகாரத்தின் நிறைவு குறளாக தீமை செய்யாதவனுக்கு கிடைக்கும் உன்னத வாழ்வு பயனை பற்றி கூறுகிறது. தமிழ் சுருக்கம். ஒருவன் நெறி தவறி தவறான வழியில் சென்று தீய செயல்களைச் செய்யாதவனாக இருந்தால் அவன் கேடு, அழிவு இல்லாதவன் என்பதை அறிந்து கொள்ளலாம். English summary. Know that he who does not stray into wrong paths to commit evil will remain free from ruin. விரிவான பகுப்பாய்வு. அருங்கேடன். அரிய, அழிவில்லாத நல்வாழ்வை பெற்றவன், துன்பமே இல்லாதவன். மருங்கோடி. நேர்வழி தவறி பக்க வழிகளில், தீய வழிகளில் சென்று தீவனை செய்யான் எனின், தீய செயல்களை செய்யாதவனாக இருந்தால். கருத்து மையக் கருத்து. நேர்வழியில் நின்று தீமைகளை தவிர்ப்பவனுக்கு வாழ்வில் ஒருபோதும் அழிவில்லை. விளக்கம். வாழ்வில் சோதனைகளும் வறுமையும் வரும்போது மனிதன் குறுக்கு வழிகளை மருங்கோடி நாடத் தோன்றும். அத்தருணத்திலும் தன் நிலை தளராமல் நேர்மை நெறியை கடைப்பிடித்து தீமைகளை தவிர்ப்பவனுக்கு தற்காலிக துன்பங்கள் வந்தாலும் அவனது வாழ்க்கைக்கு நிரந்தரமான அழிவு என்பதே இல்லை. அவன் புகழோடும் நிம்மதியோடும் வாழ்வான். தத்துவ பகுப்பாய்வு. அறநெறியே மனிதனின் உண்மையான கவசம். தீமையற்ற வாழ்வே அழியாத பேரானந்த நிலை மற்றும் முக்திக்கு வழிவகுக்கும் என்ற உன்னத வாழ்வியல் தத்துவத்துடன் வள்ளுவர் இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். திருக்குறள் உலக பொதுமறை, வாழ்வியல் கலை, திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 21. தீவனையச்சம்.